ஒரு கம்பெனி ஷேர் வச்சுருக்கீங்க. அந்த ஷேர்னால உங்களுக்கு எவ்வளோ லாபம், ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர். அது ஃபார்முலா என்னன்னா, இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு கம்பெனி வந்து 1,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, 10,000 ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 1,00,000 டிவைடட் பை 10,000 போட்டிங்க அப்படின்னா 10 அப்படின்னு வரும். அதாவது ஒரு ஷேருக்கு 10 ரூபா ப்ராஃபிட். இதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதிகமான கம்பெனி நல்ல க்ரோத் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த அதிகமாக ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இபிஎஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இபிஎஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகணும். அப்போனா தான் வந்து நிறைய பை உங்கள் கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பை பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனியில் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனி க்ரோத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க தெரியும். க்ரோத்தை நோக்கி போகுதுன்னா கம்பெனி ப்ரைஸ், ஷேர் ப்ரைஸ் கூடும். சரியா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.